கல்லறையின் அமைதியை உடைத்து அடர்ந்த மேகங்கள் வானை மூடியிருந்தனர். மேரி தன் சின்னஞ்சிறு மகள் சாராளோடு பெஞ்சமின் அடக்கம் செய்யப்பட்டிருந்த இடத்தின் முன் மண்டியிட்டு இருந்தாள். கண்கள் சிவந்திருந்தது. அவள் இதயம் வலியில் துடைத்தது. பெஞ்சமின், அவள் குரல் தழுதழுத்தது. நாம் எப்படி வாழ்வோம்? பெஞ்சமின் அவளுடைய கணவன் ஒரு நல்ல விவசாயி, அன்பும் நேர்மையும் கொண்டவன். ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு திடீரென ஒரு மர்மமான காய்ச்சல் அவன் பாதிக்கப்பட்டான். கிராமத்து வைத்தியர்கள் எவ்வளவோ முயன்றும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. அவனது மரணம் மேரிக்கு ஒரு பெரும் துயரை கொடுத்தது. குறிப்பாக அவர்களின் நிலத்தை அபகரிக்க முயன்ற கயவன் சைமனின் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் சைமன் கிராமத்தின் செல்வாக்கு மிகுந்தவன். வட்டிக்கு கடன் கொடுத்து நிலங்களை அபகரிப்பதில் அவனுக்கு ஈடு இணையே இல்லை. பெஞ்சமின் இறந்த செய்தி கேட்டதும் அவன் உடனடியாக மேரியின் வீட்டுக்கு வந்தான். மேரி, அவன் கண்கள் ஒரு கொடூரமான பலப்புடன் சுழன்றன. உன் கணவன் என்னிடம் வாங்கிய கடனை நீ அடைக்க வேண்டும், இல்லையென்றால் இந்த நிலம் எனக்கு சொந்தம். மேரி அதிர்ச்சியில் உறைந்தாள். பெஞ்சமின் சைமனை கடன் வாங்கினான் என்று அவளுக்கு தெரியாது. சைமன், இது பொய். என் கணவர் ஒருபோதும் உன்னிடம் கடன் வாங்கியதில்லை, அவள் ஆவேசமாக சொன்னாள். பொய்யா? இதோ பார். சைமன் ஒரு காகிதத்தை காண்பித்தான். அதில் பெஞ்சமின் கையெழுத்து போல் தெரிந்தது. இன்றுக்குள் பணம் இல்லையென்றால் நாளை உன் நிலம் என் வசமாகும். மேரிக்கு தலை சுற்றியது. அவளிடம் அவ்வளவு பணம் இல்லை. பயமும் கோபமும் அவளை ஆட்கொண்டனர். அதே நேரத்தில் கிராமத்தில் ஒரு பயங்கரமான நோய் பரவ ஆரம்பித்தது. மக்கள் பீதியில் உறைந்தனர். அறிகுறிகள் பெஞ்சமினுக்கு வந்த அதே காய்ச்சல் போல இருந்தனர். சிலர் இது சைமனின் சூழ்ச்சி என்று கிசுகிசுத்தனர். அவனது கருப்பு வித்தைகளை குற்றம் சாட்டினர். பயங்கரம் மெல்ல மெல்ல கிராமத்தை ஆட்கொண்டது. மேரி சைமனின் மிரட்டல் மற்றும் கிராமத்தில் பரவும் நோயால் நிலைகுலைந்தாள். அவள் தேவாலயத்திற்கு சென்று ஃபாதர் டேவிட்டை சந்தித்தாள். ஃபாதர் என்று அவள் கண்ணீருடன் கதறினாள். என் கணவர் என்னிடம் சொல்லாமல் கடன் வாங்கினாரா என்று எனக்கு தெரியவில்லை. சைமன் எங்கள் நிலத்தை அபகரிக்க பார்க்கிறான். கிராமத்தில் பரவும் இந்த நோயும் என் பயத்தை அதிகரிக்கிறது. ஃபாதர் டேவிட் கருணை நிறைந்த கண்களுடன் அவளை பார்த்தார். மேரி, இயேசுவின் அன்பில் நிலைத்திருங்கள். அவர் நமக்கு ஒருபோதும் பாரத்தை தரமாட்டார். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். இந்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். உண்மையை இறைவன் வெளிப்படுத்துவார் என்றார். ஃபாதிரியார் அவளுக்கு உதவ முன் வந்தார். கிராமத்தில் பரவும் நோய்க்கு ஒரு சிகிச்சை தேட ஃபாதர் டேவிட் அக்கம் பக்கத்து கிராமங்களுக்கு சென்று மூலிகைகளை தேடினார். அத்தோடு அவர் சைமனின் கடந்த காலத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். சைமனின் அட்டூழியங்கள் வெளிவரத் தொடங்கினார். ஒரு நாள் சைமன் மேரியின் வீட்டுக்கு வந்து அவளை தாக்க முயன்றான். அவள் கூச்சலிட அக்கம் பக்கத்தில் இருந்த டேனியல் என்ற ஒரு இளைஞன் மேரியை காப்பாற்ற ஓடினான். சைமனுக்கும் டேனியலுக்கும் இடையே பெரும் சண்டை மூண்டது. டேனியல் இயேசுவின் மீது மிகுந்த பற்று கொண்டவன். சைமன், உன் தீய செயல்களுக்கு ஒரு முடிவு உண்டு, அவன் ஆவேசமாக சொன்னான். டேனியல் சண்டையில் வென்றான். சைமன் அவமானத்துடன் வெளியேறினான். மேரி டேனியலுக்கு நன்றி தெரிவித்தாள். அவளுக்குள் ஒரு புதிய நம்பிக்கை துளிர்விட்டது. ஃபாதர் டேவிட் மூலிகைகளை கொண்டு வந்தார். அவை நோயுற்றவர்களுக்கு நல்ல பலனை கொடுத்தன. கிராம மக்கள் மெல்ல மெல்ல குணமடைய தொடங்கினர். ஃபாதர் டேவிட் சைமனை பற்றி விசாரித்ததில் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை வெளிவந்தது. சைமன் பெஞ்சமினின் கையெழுத்தை போலியாக போட்டு அந்த கடன் பத்திரத்தை தயாரித்திருந்தான். பெஞ்சமின் ஒருபோதும் சைமனிடம் கடன் வாங்கியதில்லை. இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. மக்கள் சைமன் மீது கோபமடைந்தனர். ஒரு நாள் கிராம மக்கள் அனைவரும் கூடினர். ஃபாதர் டேவிட் சைமனின் மோசடியை அனைவருக்கும் விளக்கினார். சைமன் மறுத்தான். ஆனால் டேனியல் சைமனுக்கும் பெஞ்சமினுக்கும் இடையே நடந்த ஒரு சண்டையை பற்றி விவரித்தான். அதில் சைமன் பெஞ்சமினின் நிலத்தை அபகரிக்க பலமுறை முயற்சித்தது தெரிய வந்தது. அதே சமயம் ஃபாதர் டேவிட் கொடுத்த மூலிகைகள் நோயுற்றவர்களை குணப்படுத்தினர். கிராம மக்கள் ஆரோக்கியமுற்றனர். சைமன் தான் இந்த நோயை பரப்பினான் என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தனர். அவன் பயந்து தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். அவன் நிலத்தை
அபகரிக்கவும் பெஞ்சமினை துன்புறுத்தவும் முயன்றதுடன் கிராமத்தில் நோய் பரவும் காரணமாக இருந்தான். அவன் செய்த தீமைகளுக்கு நீதி கிடைத்தது. மேரிக்கு புதிய வாழ்க்கை கிடைத்தது. அவளுடைய நிலம் அவளுக்கே சொந்தமானது. டேனியல் மேரிக்கு ஒரு புதிய நண்பனாகவும் ஆதரவாகவும் இருந்தான். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே, இவற்றை உங்களிடமே சொன்னேன். இயேசுவின் இந்த வார்த்தைகள் மேரியின் வாழ்வில் உண்மையாகின. துன்பமும் திகிலும் நீங்கி அவள் வாழ்வில் அமைதியும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்தன. அவள் இயேசுவின் அன்பில் நிலைத்திருந்தாள். அவரது கட்டளைகளை கடைபிடித்தாள்.